19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆங்கிலேயர்களின் பிடியில் இந்த தேசம் முழுமையாக அடிமைப்பட்டு கிடந்த நேரம். இந்தியா முழுவதும் புரட்சி குழுக்கள் ஆயுதம் தாங்கி ஆங்காங்கே போரிட்டுக் கொண்டிருந்தனர். தம்மை எதிர்த்தவர்களுக்கு எல்லாம் பீரங்கி முனையால் பிரிட்டிஷாரின் ஆட்சி பதில் சொல்லிக் கொண்டிருந்தது. சிதறி கிடந்த மக்களை ஒன்றிணைத்து பிரிந்து கிடந்த மக்களின் இதயத்தை தேசியம் என்னும் நூலால் இணைத்து கட்ட ஓர் இயக்கம் தோன்றாதா என்று இந்தியாவின் தவ புதல்வர்கள் இயக்கத்துடன் காத்திருந்தனர். அந்த தேசபக்தர்களின் இயக்கத்தை நீக்கவும் இந்த தேசத்தின் தூக்கத்தை போக்கவும் ஓர் பேர் இயக்கம் 1885ஆம் ஆண்டு இம்மண்ணில் உதித்தது. ஆம், அதுதான் இந்தியாவின் அடையாளமாக அன்றும் இன்றும் போற்றப்படும் இந்திய தேசிய காங்கிரஸ். 128 வயதுக்குள் அடியெடுத்து வைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கடந்து வந்த வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் அகிம்சையும் தியாகமும் ஒரு சேர ஒளி வீசுவதை நாம் பார்க்கலாம். இந்த பேரியக்கத்தை விதையிட்டு தோற்றுவித்த பெருமக்கள் உமேஷ் சந்திர பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், வில்லியம் வெட்டர்பன், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தின்சா வாச்சா ஆகியோர். படித்த இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களின் அரசில் அங்கீகாரம் பெற்றுத்தருவதை மட்டுமே தொடக்ககால குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட காங்கிரஸ் இயக்கம் விடுதலை போராட்ட வேள்விக்கு தலைமை ஏற்கும் என்று ஆங்கிலேயர்களே கூட கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். ஆம், 20ஆம் நூற்றாண்டில் காங்கிரசின் கொள்கைகள் முற்றாக மாறத் தொடங்கியது. இந்திய மக்களின் விடுதலை தாகத்தினை தணிக்கும் நீர் ஊற்றாக அது தன்னை முழுமையாக இந்த நாட்டிற்கு ஒப்படைத்தது. 1907ஆம் ஆண்டில் காங்கிரஸ் பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே என்னும் இரு பெரும் தலைவர்களின் தலைமையில் பட்டொலி வீசி பறக்கத் தொடங்கியது. சாத்வீக முறையில் ஆனால் வீறு கொண்டெழுந்த விடுதலை போராட்டங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவை அதிரச் செய்தன. லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், முகமது அலி ஜின்னா என காங்கிரசின் தலைவர்கள் குமரி முதல் இன்றைய பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லையான பலுச்சிஸ்தான் வரை வாழ்ந்த மக்களின் இதயத்தில் விடுதலை உணர்வை பெரும் தீயாக மூண்டழச் செய்தனர். புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஒடுங்கி கிடந்த பாரதத்து மக்களின் நாடி நரம்புகளிலெல்லாம் தேசியம் என்னும் புதிய இரத்தத்தை காங்கிரஸ் பாய்ச்சியது. ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாரதி பாடினானே, அதுபோல இந்த பொன்னாடு போர்க்கோலம் பூண்டு நின்றது. காரணம் காங்கிரஸ் வளர்த்த நாட்டுப்பற்று. 1915 காங்கிரசின் வரலாற்றில் ஒரு பொற்காலம் பிறந்தது. காலச்சக்கரத்தின் ஓட்டத்தில் என்றுமே மறக்கவியலாத ஒரு மனிதரின் அறிமுகம் காங்கிரசில் ஏற்பட்ட காலம் இது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்னும் அன்பு தெய்வம் இந்த ஆண்டில்தான் இந்திய தேசிய காங்கிரசில் அடியெடுத்து வைத்தார். சத்தியாகிரகம் என்னும் வீர ஆயுதம் கொண்டு தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் நடத்திய போராட்டங்கள் இந்திய மக்களை ஏற்கனவே எட்டி இருந்ததால் தென்றல் காற்று இயல்பாக வீசுவதை போன்று அண்ணலும் இந்த நாட்டிலும் நாட்டு மக்களின் இதயத்திற்குள்ளும் மிக கம்பீரமாக நுழைந்தார். 1920ஆம் ஆண்டு தொடங்கி 1947ஆம் ஆண்டு வரை ஏறத்தாழ 27 ஆண்டுகள் காந்தியடிகளின் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு சத்திய போரை இடைவிடாமல் நடத்தியது. வாளும் வேளும் விழுந்தன. அகிம்சை என்பது ஆயுதமாயிற்று. துப்பாக்கி குண்டுகளால் பேசிய ஆங்கிலேயர்களுக்கு காந்தியின் கைராட்டை ஓசை அச்சத்தை உண்டாக்கியது. உலகத்திலேயே கைராட்டையை ஆயுதமாக கொண்டு சுதந்திரம் கேட்ட ஒரே இயக்கம் காங்கிரஸ் தான். வந்தே மாதரம் என்னும் தாரக மந்திரம் விண்ணை முட்ட காந்தி தலைமையில் காங்கிரசும் இந்திய தேசமும் ஒரே கோட்டில் பயணம் செய்தனர். இந்த சத்திய போராட்டத்தின் பெரும் தூண்களாக தாங்கி நின்ற குடும்பம்தான் மோத்திலால் ஜவஹர்லால் நேரு குடும்பம். பெரும் செல்வம் படைத்த ஜவஹர்லால் நேருவின் குடும்பம் அச்செல்வத்தை எல்லாம் இந்த தேசத்தின் விடுதலை போராட்ட களத்தில் வாரி வாரி இறைத்தது. அலகாபாத் ஆனந்த பவனம் இல்லத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இவர்கள் எழுதி தந்தனர். கமலா நேருவும் விஜயலட்சுமி பண்டிட்டும் இந்திரா காந்தியும் விடுதலை போராட்ட களத்தில் புயல் காற்றாய் சுழன்றனர். தென்னாட்டில் மூதறிஞர் ராஜாஜி, திருவிகா, பெரியார் ஈவே ராமசாமி, சத்தியமூர்த்தி, வாவேசு ஐயர், காமராசர் ஆகியோரின் சுதந்திர முழக்கங்கள் இந்திய விடுதலை போரில் சங்கநாதமாய் எழுந்தன.
கத்தியின்றி இரத்தமின்றி இந்தியாவின் விடுதலை போரை நடத்திய காங்கிரஸ் அன்பையும் சமத்துவத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு உலகத்தையே தன்வசப்படுத்தியது. 1947 ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மக்கள் ஆடி பாடி கூத்திட்டு மகிழ்ந்தனர். அதை வாங்கி தந்த காங்கிரஸோ பின்னணியில் அடக்கத்தோடு நின்றது. விடுதலை பெற்ற இந்தியாவை தன் இரு தோள்களில் தூக்கிச் சுமந்த காங்கிரஸ் உலகம் என்னும் ராஜபாட்டையில் இந்தியாவையும் எழுந்து நடக்கச் செய்தது. உழவு தொழில் மட்டுமே நடந்து வந்த இந்தியாவில் தொழிற்சாலைகள் கண்விழித்தன. தண்ணீரை தேக்கும் அணைக்கட்டுகள் உருப்பெற்றன. பூமிக்கு ஆபரணமாய் நெடுஞ்சாலைகள் இடப்பட்டன. 5 ஆண்டு திட்டங்களில் இந்த நாடு ஒளி வீசியது. வறுமையை இந்த நாட்டை விட்டே ஓடச் செய்யும் மகத்தான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு. வெண்மை புரட்சியும் பசுமை புரட்சியும் இந்தியாவின் முகத்தையே மாற்றி அமைத்தன. நேரு இல்லாவிட்டால் புதுச்சேரி இன்னமும் பிரெஞ்சு காலனியாகத்தான் இருந்திருக்கும் நண்பர்களே. குபேர், வாசுப்பையா, முத்துக்குமரப்ப ரெட்டியார் என்னும் இந்தியாவின் தவப்புதல்வர்களை கொண்டு புதுச்சேரிக்கு விடுதலை பெற்று தந்த பெருமகன் பண்டித ஜவஹர்லால் நேரு. நேரு, லால் பகதூர் சாஸ்திரி என்னும் அற்புத தலைவர்களின் தியாக உள்ளத்தால் இந்தியா உலகின் கலங்கரை விளக்கமாய் ஓங்கி நின்றது. இந்திய சரித்திரத்தின் வீர சின்னமாய் வந்த பெருந்தலைவி அன்னை இந்திரா காந்தி. சீன போரில் வீழ்ந்த நம்பிக்கையை பாகிஸ்தான் போர் வெற்றியில் மீட்டெடுத்த வெற்றி திருமகள் அன்னை இந்திரா காந்தி. வங்கிகளை நாட்டுடைமையாக்கி மன்னர் மானியம் ஒழித்து மக்களை நோக்கி ஓடிய கங்கை நதி இந்திரா காந்தி. அணுசக்தி திட்டங்கள் வகுத்து வல்லரசுகளை நடுங்கச் செய்த இந்தியாவின் திலகம் இந்திரா காந்தி. அன்னை இந்திரா என்னும் பேராற்றில் தோன்றிய பொன்மலர் ராஜீவ் காந்தி. இன்றைக்கு இந்த நாடு முழுமையாக கணினியால் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இட்ட அற்புத தலைவர் ராஜீவ் காந்தி. அறிவு படைத்த இந்தியாவை அறிவியல் இந்தியாவாக மாற்றும் ராஜீவ் காந்தியின் கனவினை நனவாக்கிய முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் என காங்கிரசின் சாதனைகள் எத்தனை எத்தனை. இந்தியாவை உலக வீதியில் நிமிர்ந்து நிற்கச் செய்வதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் தந்திருக்கும் விலை ஏராளம் ஏராளம். இந்த இயக்கம் காந்தியை துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாக தந்தது. அன்னை இந்திரா காந்தியை தீவிரவாதத்திற்கு பலியாக தந்தது. அற்புத தலைவர் ராஜீவ் காந்தியை இழந்து நின்றது. இப்படி தன் சொந்த தலைவர்களை தியாகம் செய்து இந்த தேசத்தை தலைநிமிர்ந்து வைக்கச் செய்துள்ள இயக்கம் உண்டு என்றால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான். 21ஆம் நூற்றாண்டில் ஆசிய வல்லரசாக இந்தியா எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த சாதனையின் பின்னணியில் நிற்கும் வெற்றி தேவதை அன்னை சோனியா காந்தி. சொந்த இழப்புகளை நெஞ்சில் புதைத்துவிட்டு காங்கிரசிற்கும் இந்த நாட்டிற்கும் தன்னை அர்ப்பணித்த அதிசய தலைவி திருமதி சோனியா காந்தி. தேடி வந்த பதவியை டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு தந்துவிட்டு சேவை ஒன்றை மட்டும் தனதாக்கி கொண்ட இந்த தங்க தாரகையின் ஆலோசனையில் பூத்த புரட்சி திட்டங்கள் எத்தனை எத்தனை. வேலைக்கு உணவு, தகவல் பெறும் உரிமை சட்டம், நலிந்தோருக்கு கல்வித்தொகை என இவரின் ஆலோசனையில் பூத்த அற்புத திட்டங்களால் இந்தியாவின் இளைய சமூகம் இதோ உரிமை படைத்து நிற்கிறது நண்பர்களே. நம்பிக்கை தரும் இளைய தலைமுறையை உருவாக்கி இந்தியாவை இளமை பூத்து கொழுங்கும் தோட்டமாக மாற்றி அமைத்திருக்கும் சஞ்சீவி மூலிகை காங்கிரஸ். இந்த நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கல்வெட்டாய் பதிந்து நிற்கிறது. அதில் புதுச்சேரி மண்ணிற்கும் தனி பங்குண்டு. சின்னஞ்சிறிய இந்த மாநிலம் காங்கிரசின் கோட்டை, தேசியத்தின் இதய துடிப்பு. அமரர் வெங்கட சுப்பா ரெட்டியார், அன்பு தலைவர் ஃபரூக் மரைக்காயர் ஆகியோரின் பங்களிப்பில் பட்டை தீட்டப்பட்ட புதுச்சேரி காங்கிரஸ் இன்றும் பெருமை மிக்க அதன் தலைவர்களாலும் தொண்டர்களாலும் பொன்னொலி வீசி நிற்கிறது. உலகில் எத்தனையோ இயக்கங்கள் தோன்றியதுண்டு. அந்த இயக்கங்கள் லட்சியத்தின் பின்னணியில் வளர்ந்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் லட்சியம், தியாகம், ஈடில்லா உழைப்பு என்னும் கொள்கைகளில் வளர்ந்த ஆலமரம். அந்த பெருமரத்தின் நிழலில் தொண்டர்களும் மக்களும் நிறைந்து நிற்கின்றனர். அம்மரத்தின் வேர்களும் விழுதுகளும் தாங்கி நிற்கின்றன இன்றைய இந்தியாவையும் எதிர்கால இந்தியாவையும். ஜெய் ஹிந்த்.